அகத்தியர் ஜோதிய வித்யாலய அறக்கட்டளையினுடைய சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜோதிட கருத்தரங்கிற்கு என்னை சிறப்பு அழைப்பாளராக ஏற்று தலைமையேற்று நடத்தி கொடுக்க சொன்ன ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. இதில் அஸ்ட்ரோபாபு பேசுகிறாரு அப்படின்னோடனே ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் வச்சுக்க வேணாம், ஜாலியாக பேசலாம். நிறைய சொல்லிட்டாங்கல்ல, 2 இருந்தால் 3 இருந்தால் 4 இருந்தால் 8 இருந்தால் 10 இருந்தால் 14 இருந்தால் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம திருப்பியும் போய் திருப்பி நான் 8 இருந்தால் ஆரம்பிச்சோன்னா இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பேசிட்டு போனார் அப்படின்றது இல்லாமல் ஒரு கலந்துரையாடல். நான் தொழில்முறை ஜோதிடன் அல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொழில்முறை ஜோதிடன் அல்ல. நான் ஜோசியத்துக்கு ஏன் வந்தேன்னு ஜோசியத்துக்கே தெரியாது. அந்த ஜோதிடரா ஆவரும் அப்படின்னு ஒரு கணிதம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த எதுலையுமே நான் வரமாட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 6 கிரகம் எனக்கு ராகுகேது நட்சத்திரம். ஒருவேளை அதனாலேயோ இங்க வந்துட்டனோ என்னோ எனக்கு தெரியல. இதை கொண்டு வந்து சேர்த்தவனும் ராகுதான். தெரிந்தோ தெரியாமலோ இந்த ராகுதான் என்ன கொண்டு போய் எடுத்துட்டு போய் விட்டது. ராகுவில் என்னுடைய குருநாதரினுடைய கருணையால கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ராகுல டிராவல் பண்ணேன். எப்படி ராகுல டிராவல் பண்ண முடியுமா? எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இது சொன்னா யார் நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல, சொல்றேன். நானே ஆணாக இருந்து, நானே பெண்ணாக இருந்து, நானே என்னை புணர்ந்து, நானே கர்ப்பவித்து, நானே பிரசவித்தேன். புரியலையா? புரியல? இல்ல. அப்போ நானே ஆண், நானே பெண், நானே என்னை புணர்கிறேன், நானே கர்ப்பம் தரிக்கிறேன், நானே டெலிவரியும் பண்றேன். ஆக என்னுடைய பயணம் எதை நோக்கியதாக இருந்தது என்றால், எல்லாம் பலன் சொல்றதை நோக்கி போனாங்க. என்னுடைய பயணம் ஒரு உற்பத்தி எவ்வாறு உருவாகிறது அப்படின்ற கண்டுபிடிக்கிற விஷயத்துக்கு என்ன ராகு தள்ளிவிட்டான். காலையில் ஒரு ஐயா பேசினாங்க, ரொம்ப தெளிவா பேசினார். ராகுவுக்கு தந்தை வழிபாட்டனார் உறவுன்னு கொடுத்திருக்கிறாங்க காரகம். ஏன் கொடுக்கல? ராகு அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா ஜோசியர் ரெடி ஆயிடுவாரு. பையன் சரக்கு அடிப்பான்பா பயங்கரமா, எப்படியாவது ஒரு கான்டாக்ட், இல்லீகல் கான்டாக்ட் இருக்கும். இல்லையா ஷேர் மார்க்கெட்டு நல்ல விஷயமாவே சொல்ல மாட்டாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நான் நல்ல விஷயமா சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் ஒருத்தர் சொல்லுவார், ஐயா ஒருத்தர் சொல்லுவார், எல்லாரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ராகுன்னு எடுத்த உடனே ராகு தசையா கேட்கும் போது அதிசயமா, ராகு தசையா இல்ல ராகு தசையா டோன் டிஃபர் ஆகுது இல்ல, ராகு தசையான இல்ல ராகு தசை. அப்ப இந்த ராகுவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள், தந்தை வழி பாட்டனார் உறவுன்னு சொல்றான். நம்மளுடைய உருவாக்கத்திற்கு காரணமாக இருப்பவனே ராகுதான். தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ சிஸ்டத்தை கொண்டு வரவர் ராகுதான். ராகு விதை, கேது பூமி. கேது இல்லைன்னாலும் எல்லாம் ராகுவை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. கேதுன்னு உடனே உத்ராட்ச கொட்டை ஞாபகத்துக்கு வரும், தாடி ஞாபகத்துக்கு வரும், காவி வேஷ்டி ஞாபகத்துக்கு வரும். கேது திசையில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆனவனை நான் பார்த்திருக்கிறேன். ஞானம், அறிவு மிகப்பெரிய விஷயம். அப்போ என்ன ராகு இருக்குதுன்றத பத்தி கவலை இல்ல, ராகுவை பெருக்கி கொடுப்பவன் கேது. ராகு எப்படி ஆக்டிவேட், ராகு எப்படி பவர்ஃபுல்லா வேலை செய்வார் அப்படின்னா, உங்களுடைய கேது பிளேஸ்மெண்ட் பாருங்க, ராகு பிளேஸ்மெண்ட் பார்க்கவே வேண்டாம். 7ஆம் பாவம் தானே, 7ஆம் பாவம். இப்போ நான் ஜோதிடர் அப்படின்னா யார் சொல்லணும்? சமூகம் சொல்லணும். அப்ப நான் என்ன யார் சொல்ல வைப்பா? 7ஆம் பாவம் சொல்ல வைப்பா. நீங்க நல்ல குடும்பஸ்தன் யார் சொல்லணும்? உங்க களத்திரம் சொல்லணும். அப்ப எனக்கு 7ஆம் பாவம் யாராக இருக்கிறார்களோ அவரால் தான் நான் வெளியே தெரியப்படுவேன். ஏன்னா எனக்கு கேது லக்னத்துல, உடனே எனக்கு கேது லக்னத்துல அந்த பக்கம் 7 ராகுவோ அப்படின்றாங்க. இந்த கேதுவால் தான் ராகு வெளிப்படுவான். எந்த பூமியில் எந்த விதை விதைக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல,
அந்த பூமியினுடைய வளமை, அந்த விதையினுடைய தன்மையை ஒலிக்காமல் பிரதிபலித்து கொடுக்க வேண்டும். அதானே, அதற்காகத்தான் திருமண பொருத்தம். இந்த பூமியில் இந்த விதை விதைக்கப்பட வேண்டுமா? நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் ஜோதிடம் பேசுவது ஜனனத்தை பற்றி மட்டும்தான், உங்களுடைய உருவாக்கத்தை பற்றி மட்டும்தான் என்னால் பேச முடியும். அப்ப இந்த பூமியில் இந்த விதை விதைக்கலாமா? இந்த விதைக்கேற்ற பூமிமா? பொருத்தம் பார்க்கும்போது எந்த யாருல இருந்து எதுக்கு பொருத்தம் பார்க்கிறோம்? பெண் ஜாதகத்திலிருந்து ஆண் ஜாதகத்திற்கு பொருத்தம், பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரத்துக்கு பொருத்தம். இந்த பூமியில் ஏற்ற விதையாது அப்படின்றதுக்கு தான் பொருத்தம். அதற்கு தகுந்தாற்போல் தான் நட்சத்திரத்தினுடைய ஒவ்வொரு தன்மையும் பேசப்பட்டிருக்கும். ரஜ்ஜுவினுடைய ரகசியங்கள் மிகப்பெரியது. டிக்கடிக்கிற ரஜ் இல்ல, தொடர் ரஜ்ஜா, வயிறு ரஜ்ஜா, தோல் ரஜ்ஜான் டிக்கடிக்கிற ரஜ் இல்ல. எதற்கு ரஜ்ஜு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தம். உருவாக்கத்தினுடைய ஆழம் மூலமே ரஜ்ஜு தான். ரஜ்ஜு செட் ஆகலன்னு சொன்னா அவர்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய உருவாக்கத்திற்கு உண்டான செயல்பாடுகள்ல நிறைய குறைபாடுகள் இருக்கும். ஆக இந்த உருவாக்கத்தை அந்த உருவாக்கத்தை உருவாக்கக்கூடிய தன்மையை ராகுவும் கேதுவும் கொடுத்துரும். அதனால்தான் என்னவோ தெரியல, இந்த ராகுக்குள்ள வந்து நம்மளை தள்ளி விட்டு ஒரு 6 மணி நேரம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவம். என்னை பொறுத்தவரை ஜோதிடம் என்பது அறிவல்ல, ஜோதிடம் என்பது படிப்பல்ல, ஜோதிடம் என்பது உணர்தல். செவ்வாயை உணராம நீங்க 100 புக்கு படிச்சாலும் செவ்வாய்க்குள்ள உங்களால போகவே முடியாது. ராகுவை உணராமல் ராக தொடக்கூட முடியாது. கேதுவை சும்மா பார்த்துக்கலாம். ஆனால் கேதுவினுடைய தன்மை நீங்கள் உணர வேண்டும் என்றால், கேதுவை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கேதுவை உணர வேண்டும். வெறும் புஸ்தகத்தில் இல்ல 9 கிரகம், இங்க இருக்கு 9 கிரகம், இங்க இருக்கு 9 கிரகம். அற்புதமா ஒருத்தர் விளக்கம் சொன்னார். ஒரு 2 ஜோதிடர் வந்து பார்த்தாங்க. ஒருத்தர் அம்மா சாப்பாடு போட்டாங்க, அவங்க கணவர் இருக்க மாட்டாரு, இருக்கிறாரு. அப்ப புரிதல், உணர்தல். ஒரு கிரகத்தை எடுத்தோம்னா அந்த கிரகம் எங்க பிளேஸ் ஆயிருக்கு, அது யார் காலில் நிக்குது, எந்தெந்த கிரகங்கள் அதை பார்க்குது, அது எந்த ராசியில இருக்குது, ஜாதகத்தை பார்த்த உடனே ஓடிடணும். அது ஓடுகிற பொழுது உங்களுக்கு உணர்தல் ஏற்படும். உணர்தல் ஏற்படுகிற பொழுது பலன் ஆட்டோமேட்டிக்கா வரும். இல்லைன்னா நாமளும் 4இல் சுக்கிரன் இருந்தால் அப்படின்ற கதையை பேசிட்டே இருப்போம். கடைசி வரையும் 7இல் ராகு இருந்தால் அப்படின்ற கதையை பேசிட்டே இருப்போம், தோஷம்னு. 2, 4, 7, 8, 12களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், இதை தான் சொல்லிட்டே இருப்போம். ஆனா செவ்வாய்க்குள்ள பயணம் போகாமல் செவ்வாய் புரிந்து கொள்ளுதல் இயலாது. அதுபோல 9 கிரகங்கள்லையும் எல்லா கிரகமும் நல்ல கிரகம், எல்லா கிரகமும் கெட்ட கிரகம் இல்லைங்களா? ஐயா பார்த்துட்டு மிதுன லக்னத்துக்கு சனி துலாத்தில் உச்சமாயிட்டான். இது நல்லதா கெட்டதா? ரெண்டு இருந்துச்சா? அப்போ சனி நல்லவன் இல்ல. ரைட். அதேதான் குருவுக்கு. லக்னாதிபதி தனுசு லக்னம், குரு நீசமாயிட்டார். நல்லதா? ஏன்னா குரு சுபகிரகம். அவர் எங்க இருந்தாலும் நல்லதானே பண்ணுவார். நல்லவன் எங்க இருந்தாலும் நல்லதானே பண்ணுவான். நல்லவனா இருந்து சாராய கடையில் போய் சாராயம் குடிக்க போறது இல்ல, நல்லதானே பண்ணுவோம். அப்படி அப்ப குரு நல்லதானே பண்ணுவார். அவர் நீசமானா, உச்சமானா, கெட்டு போனா, எல்லா கிரகங்களும் அது என்னோ தெரியல, ராகுவை மட்டும் இவங்க கட்டம் கட்டி வேலை பார்க்கறாங்க. அதனாலதான் பாவம் சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு நான் அதை எடுக்க போய் இப்ப அது என்ன பிடிச்சிட்டு அதுதான் விடமாட்டாங்க. ஆக ஒரு பிறப்புக்கு ஒரு டிஎன்ஏ சிஸ்டம். உங்க 5ஆம் தலைமுறை, 7ஆம் தலைமுறை, 9ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் அடிச்சு சொல்லுங்க, அவங்க வீட்டில் இருதார யோகம் இருக்கும். 9ஆம் வீட்டில் ராகு இருந்தால் இருதார யோகம் இருக்கும். ஆனா நம்ம பலன் எப்படி சொல்லுவோம்? நான் 9ஆம் வீட்டில் ராகு இருந்தா அப்பா வழி சொத்து கிடைக்காது இல்லையா? கலப்பு திருமணம் நிச்சயமாக இருக்கும்.
அதெல்லாம் சொல்லக்கூடாது மைக். 10ஆம் பாவத்தில் ராகு தொடர்பு இருந்தால், இப்ப கூட யாரும் அம்மா பேசுறாங்க, 10ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் 10ல் பாவி பலம் இல்லையா? 10ல் ராகு இருந்தால் அதிபலம். அரபு நாட்டோடு அரபு இனத்தோடு தொடர்பு கொள்ளாமல் அவங்களால வியாபாரம் பண்ணவே முடியாது சார். 10ல் ராகு இருந்தால் குறுகிய காலத்தில் பணம் பண்ணக்கூடிய தொழிலில் ஈடுபடுவார்கள். ராகு தேசம் வருது சார், எனக்கு ராகு 10ல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவரே பயமுறுத்திடுறாங்க. நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு, யோ பிரமாதமா ஒரு, நீ கவலையப்படாதே சார். 74 வயசுல வர்ற ராகு திசைக்கெல்லாம் பயப்படுறாங்க. 74 வயசுல ராகு திசை வந்து என்ன பண்ண போறாரு? ஆனால் ராகு என்பது ஒரு அதீதமான விசை. நீங்க அதுல என்ன போடுறீங்களோ அது அந்த மாதிரி பவர்ஃபுல்லா மாறும். நான் ஏற்கனவே நிறைய மேடைகள்ல பேசியிருக்கேன். 63 நாயன்மார்கள் கிட்டத்தட்ட 51 நாயன்மார்கள் ராகு கேது நட்சத்திரம். அப்ப ராகு மோசமானவனா இருந்தா யாராவது சமய கொள்வர்களா வருவாங்களா? ராகுவினுடைய அடி தொடாமல் சித்தத்துவத்தில் இயங்குவது என்பதே இயலாது. ஐயாக்கு தெரியும். வாசிய கையில் எடுக்கவே முடியாது ராகு இல்லைன்னா. அப்புறம் தானே சித்தம். சரகலைக்குள் பயணம் போக வேண்டும் என்றால் ராகு தான் சூத்திரம் சொல்லிக் கொடுப்பான். கேது ஞானம் மட்டும்தான். ராகு அதனுடைய விதைக்குள் இருக்கக்கூடிய தன்மையை சொல்லும். ஆலமரத்தினுடைய வித்து இவ்வளவுதான். ஆனா அவ்வளவு பெரிய ஆலமரத்தினுடைய டிசைன் அது 150 வருடம் ஆளுமா 500 வருடம் ஆளுமான்ற அந்த விதை தானே சொல்லும். அந்த விதைத்தான் ராகு. அப்ப உங்களுடைய 7ஆம் தலைமுறை 8ஆம் தலைமுறையிலிருந்து என்ன விஷயங்களை நீங்கள் எடுக்க வேண்டுமோ, ராகு எங்க அமர்ந்திருக்கிறதோ, ராகு எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறதோ, ராகு என்ன ஆதிபத்தியத்தில் அமர்ந்திருக்கிறதோ அதை வைத்து எடுத்து விடலாம். சிம்பிளான விஷயம். ராகு பத்தி யார் பயப்பட வேண்டாம். அப்போ நம்மளுடைய வழி முறையாக உங்களுடைய உருவாக்கத்திற்கு நான் இப்படி இருக்கணும், அம்மா அப்படி இருக்கணும், நீங்க அப்படி இருக்கணும், ஒரே மாதிரி தானே இருக்கணும் உருவம் இல்லையா? இந்த உருவத்தன்மையும் கொண்டு வந்து சேர்ப்பவன் ராகு. அந்த உருவத்தன்மை சின்னதா வளரணுமா, பெருசா வளரணுமா, அகண்டு வளரணுமா, இதை சொல்றவன் கேது. ராகு கொண்டு வந்து கொடுத்தான், அதை வெளிப்படுத்துபவன் கேது. ராகுவை பத்தி திருப்பி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், பேச வச்சுட்டாங்க. அடுத்து ஜோதிடம் பொய் இல்ல, ஜோதிடம் வந்து இப்படிலாம் இல்ல, கதை ஓட்டுறாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா பக்கத்தில் உட்காந்து என் நம்பருக்கு டயல் பண்ணுங்க. உங்ககிட்ட அவரை ஜோசியம் பார்க்க வச்சிடலாம். இது ஜோதிடம் பொய் அப்படின்றதுக்கு இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஏஐ வந்தாச்சு. நேற்று தான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஏஐ தாண்டிட்டாங்களாமா. ஏஐ ஓல்ட் டேட்டட் ஆயிடுச்சு. நம்ம என்ன ஏஐக்குள்ளே போல, இப்பதான் சாட் ஜிபிடிக்குள்ள வந்திருக்கோம். சாட் ஜிபிடிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவன் ஏஐ ஓல்ட் அவுட் டேட்டட்ன்ட்டான். அடுத்து ஏசிஐன்றான் ஒன்னு, அசோசியேட்டட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு அடுத்து இன்னொன்னு போயிட்டாங்க, ஓஐன்னு, ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னு. ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் எதுன்னா இந்த ரோபோவுக்கு நம்மளுக்கு முன்னான டிஃபரன்ஸ், சிந்திக்கக்கூடிய திறனை அதுக்கு கொடுக்குறான்றான் ஏஐக்கு. இப்படி டிராவல் போயிட்டு இருக்கிற தருணத்தில் நம்ம வந்து இன்னும் குரு சம்சாரத்தை சந்திரன் தூக்கிட்டு போயிட்டாரு, சந்திரனுக்கு பிறந்தது புதன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா யாரா நம்புவாங்களா? சுக்கிரன் எங்கேயா இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறான். சுக்கிரன் எங்க இருக்கிறார் நமக்கு சொல்ல தெரியணும் இல்லையா? அதற்குண்டான 9 கிரகங்களினுடைய இயக்கத்தன்மைகளை உடலில் இருக்கக்கூடிய தன்மைகளோடு ஒப்பிட்டு அறிவியல் காரணிகளாக வெளிப்படுத்தக்கூடிய முயற்சியில் 95% நிறைவேற்றிவிட்டேன். இந்த சாட் ஜிபிடியை விட ஏஜிடி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல ட்ரை பண்ணியாச்சுன்னா என்னோட ஆம்பிஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஜாதகம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு பிளட் ரிப்போர்ட் கொடுத்தா நான் ஜாதகம் போட்டு கையில் கொடுத்துடணும்.
அதுக்கு உண்டான நிறைய டெட் பாடிஸ், இறந்த போது ஆக்சிடென்ட்ல இறந்தவங்கள ஸ்கேன்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு உள்ள ஸ்கேன் மிஷின்ல உட்காந்துட்டு நான் ஜாதகம் போட்டு இருக்கிறேன். 90% ஒத்து வருகிறது. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல அடிபட்டு இருக்கு அப்படின்னா அந்த பார்ட் அவனுக்கு வீக். ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு இருந்தா எந்த நீங்க கூட எடுத்து பார்த்துங்க, ஸ்பைனல் கார்டு யாருக்கு வேலை செய்யலன்னு சொன்னாங்களோ சனி 6, 8, 12 மறைந்திருக்கும், அல்லன்னா ராகுசாரம் வாங்கியிருக்கும், அப்படியும் இல்லைன்னா சனி நீசமாயிருக்கும். இது இல்லைன்னா ஸ்பைனல் அடிபடவே அடிபடாது. ஏன்னா ஸ்பைனலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திரவம் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் தான் சனி. அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் தான் கர்மக்காரகனும் சனியே, கர்மாக்காரகனும் சனியே. அப்படிதானே ஐயா? நம்மை கொண்டு வந்து சேர்ப்பவனும் சனியே, அதை எப்படி செயல்படுத்துவோன்ற ஐடியா கொடுக்கிறவனும் சனியே. கர்மக்காரகனும் சனியே, கர்மாக்காரகனும் சனியே. அந்த கர்மாக்காரகனினுடைய செயல்பாட்டை சொல்வதுதான் அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், பயாலஜிக்கலா சொன்னோம்னா. அதே போல ஒரு கால்சியம், சூரியன் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கிறது, ஏன் ஆதிக்க உணர்வோடு இருக்கிறான் அப்படின்னா அவனோட ஆட்டோ தெர்மிக்கல் சிஸ்டம், நம்ம பாடி 90 டிகிரியில தான் வேலை செய்யும். வெளியில 70 டிகிரி இருக்கு, 35 டிகிரி இருக்குன்னா அந்த 35 டிகிரி ஹீட்டை நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டோ தெர்மிக்கல் சிஸ்டம் நம்ம 90 டிகிரிக்கு மெயின்டைன் பண்ணோம். உள்ள 120 இருக்கு, வெளியில 120 இருக்கு அப்படின்னா அதையே 90 டிகிரியா குறைச்சிக்கும். இந்த ஆட்டோ தெர்மிக்கல் சிஸ்டம் மிக வலுவாக யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார். அவங்களாலதான் ஆளுமையாக இருக்க முடியும். இல்லைன்னா பாடியோட சிஸ்டம் வெப்பத்தன்மை மாறுபட்டால் அவனுடைய இந்த பாடி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த பாடி சிஸ்டம் ஒரு ஸ்டெபிலைஸா இருக்காது, நேரம் நிக்காது, தடுமாறும். 80/120 யாருக்கு இருக்கோ சந்திரன் வலு. கடகராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் பிபி வராது, ப்ரொவைடட் சந்திரன் ராகுவோடவோ செவ்வாயோட இணைந்தாலோ சந்திர மங்கள யோகம்ன்றான். சந்திர மங்கள யோகம் ஒண்ணு இல்ல, ஸ்பீடா வேலை பார்ப்பாரு அவர், அவ்வளவுதான். செவ்வாய் ஸ்பீடு, சந்திர மைண்டு, உடம்பு மைண்டு கோஆர்டினேட் ஆகும். இது போல பல்வேறு விஷயங்களை இதை ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸா சொல்ல முடியுமா அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். சொல்வதற்கு இல்லை, அவர்களுடைய ஆரிஜின் சிலவங்களுக்கு தெரியறது இல்லை. ஒரு 8 தலைமுறை 9 தலைமுறைக்கு ஆரிஜின் எடுத்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வடபெண்ணை தென்மண்ணை பாலாறு, சனி செவ்வாய் காம்பினேஷன். ஒசூர்ல இருந்து நீங்க எந்த பூர்வீகம் இருக்கிறதோ, தமிழ்நாட்டோட பார்டர் ஒகேனக்கல் ஏரியால எந்த பூர்வீகம் இருக்கிறதோ இந்த பூர்வீகம் சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கும். அது ஈரோட்ல கிராஸ் பண்ணிச்சா அந்த செவ்வாயும் புதனும் இணைவில் இருக்கும். இதுதான் அவங்களுடைய பிறப்பு. ஜாதகத்தை பார்க்க நான் அவரை பார்த்த உடனே என்ன சொன்னேன், நான் அவரு குருசந்திரன் நினைவு இருக்குன்னு சொன்னேன்ல, இதேதான் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய மைண்டு. ஜாதகம் அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பாடி அனாட்டமி தெரிய ஆரம்பிச்சிடும். ஆள் நல்ல ஜெஜாண்டிகா இருப்பான், குரல் ஃபீமேல் வாய்ஸ்ல வரும், பார்த்துருக்கீங்களா? 3ஆம் பாவம் கடுமையாக அடிபட்டு இருக்குன்னு சொல்லிடலாம். அதே டோன்ல பேசிட்டே இருந்தாருன்னா அந்த தசாபுத்தி தான் அவருக்கு நடக்குதுன்னு சொல்லிடலாம். பாடி அனாட்டமி நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து உள் போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விஷயங்கள் கிடைக்கும். இதே கரூரை தாண்டிடுது, முக்கொம்ப தாண்டிடுது அப்படின்னு சொன்னா காவேரி முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய ஆதிக்கம். அதனாலதான் எந்த ஊர்ல இல்லாத பெல்ட், 2 பெல்ட், சுவாமிமலையில் ஒரு முருகன் கோயில், பழனியில் ஒரு முருகன் கோயில், இந்த செவ்வாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதே போல நீங்க தாமிரபரணி எடுத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைம்ஸ்டோன், சூரியன் வலுவாக இருக்கும், ஆதிக்கம் படைத்தவர்கள். சனி செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் மதுரை வைகை. இந்த மாதிரி ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸா நம்மளுடைய உடம்பு அனாட்டமி எடுத்து அதுல ஜாதகம் போட்டு அதை நம்ம நிரூபிச்சோமா போதுமானது. அடுத்த தலைமுறையினருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஜோதிடத்தை. நான் இல்லை, புலிப்பாணியில் ஆரம்பிச்சு பராசரில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற இவங்க வெறும் ஜோதிட பலன் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கு இன்னும் 100 பேர் வருவாங்க, 1,00,000 பேர் வருவாங்க. இதை செய்வதற்கு தான் இந்த ராகு என்னை பணித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதை செய்து கொண்டும் இருக்கிறேன்.
ஒரே ஒரு உதாரண ஜாதகம் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க, கைனகாலஜிஸ்ட், லேடி கைனகாலஜிஸ்ட். அவங்களுக்கு 65 வயசு. இருக்கட்டும். கைனகாலஜிஸ்ட் அந்த அம்மா, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஜோதிடத்திற்காக யாராவது கூப்பிடும்போது எல்லாம் ஜோதிடம் பார்க்க வேணான்ற தருணத்தில் தான் நான் ஜோசியம் பார்ப்பேன். ஏன்னா 6:30 மணிக்கு தான் நான் ஆரம்பிக்க முடியும். நான் வியாபாரம்லாம் முடிச்சுட்டு வந்து 6-7 மணிக்கு முகம் கழுவிட்டு அப்புறம் தான் ஜோசியத்துக்கு உட்காருவேன். உட்காரும் போது அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்னு கேட்பேன். இல்லையா அனுப்புறேன், நான் அனுப்புறது நீங்க சொல்லுங்கன்னு கேட்பேன். ஏன்னா அவங்களுடைய சவுண்ட் சிஸ்டம் எனக்கு சில வித்தியாசங்களை கொடுத்துரும். அதை முதல்ல நோட் பண்ணுவேன். நம்பர்ல சொல்லக்கூடிய சிஸ்டம் வேற, அதே போல லெட்டர்ஸ்ல சொல்லக்கூடிய சிஸ்டம் வேற. இது ரெண்டையும் கேட்டுப்பேன். கேட்டும் போதே எனக்கு முடிவாச்சு, இவங்க குரு சார்ந்த லக்னம் அப்படின்னு. ஐயா நான் தனுசு லக்னம். பேச்சு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இப்ப கூட ஒருத்தவங்க பேசினாங்க, இப்ப அவங்க அந்த கரூரம்மா 2ஆம் பாவத்தில் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், வாய்ஸ் ஃப்ளோ இருக்காது. அந்த வாய்ஸ் 2ஆம் பாவத்தை அவங்க சொல்லும் போது திணறும் போதே, சரி 2ஆம் அதிபதி எங்கேயோ கேது சாரம் வாங்கிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போதுமா உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்கறேன். 65 நாங்க. அப்ப தனுசுல தான் சனி. 56-57 தனுசுல தான் சனி. இந்த வருடங்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சனி எங்க இருந்தாரு அப்படின்னும் போது 1967 இருந்து 70 மேசம், 82-83 உச்சம். இதற்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல 2.5 வருஷத்துல கணக்கு போட்டு அவங்க சொல்லுகிற பொழுது சனி அங்க பிளேஸ் ஆயிருக்கிறாருன்றதை எடுத்துடணும். இப்ப சனி 2ஆம் லக்னத்துல சனி அப்படின்னா அடுத்த கேள்வி, சரிங்கம்மா அப்புறம் அப்படி சொன்னேன். 10ஆம் பாவத்துல புதன் சூரியன் ராகு, இவ்வளவுதான் அவங்க சொன்னது. ஓகே சரிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். வீட்டில் சாய்பாபா படம் இருக்கான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா சிலையா இருக்குன்னாங்க. எப்படியா இது கண்டுபிடிக்க முடியும்? அது அப்புறமா சொல்றேன். நீங்க ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்பா ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்பான்னு. ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்ன்றாங்க. எப்போ செவ்வாய் வலுப்பெற்று ராகுவுடன் இணைந்திருக்கிறதோ அப்போ ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்பை தவிர ஒரு பிளட் குரூப் வராது. ரத்தத்தினுடைய தன்மையை தூக்கி கொடுப்பேன். அது இன்னும் பயாலஜிக்கலா பேசினா நிறைய பேசணும். ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு அது அடுத்து கேட்கிறேன். அந்த அம்மா டாக்டர் அம்மா ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு 14 தாண்டிச்சான். ஐயா எனக்கு 15. இந்த ஹீமோகுளோபின் லெவல் செவ்வாய் எப்போ 10ல் ராகுசாரம் வாங்கி அமர்கிறாரோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவார்னா நாக்குல ஒரு அயனிக் சென்சேஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. அவங்க தான் இந்த சாக்லேட் சாப்பிட்றது, அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அயனிக் சென்சேஷன் இருக்கான்னு. ஆமா ஐயா எனக்கு அயனிக் சென்சேஷன் இருக்கு, நான் கொஞ்சம் சீரகம் சாப்பிடுவேன் அடிக்கடின்னு. முடிஞ்சு போச்சு. 2வது. 3வது கேட்கிறேன், கணவர் இருக்கிறாரா அப்படின்னு லேசா கேட்டேன். இல்ல இறந்துட்டாரு நாங்க. சரி அவர் இருந்த காலத்தில் பிரயோஜனமாக இருந்திருக்க மாட்டாரேன்னு. ஆமான்ட்டாங்க. பாதகாதிபதி உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம், 7ஆம் இடத்து அதிபதி ராகுவுடன் நினைவு, காதல் திருமணமா? எஸ். அவ்வளவுதான் பலன். அடுத்து வந்திருக்க கூடியது இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் இல்லையா? ராகு மேல சந்திரன் டிராவல், சந்திர நாடி. அப்ப அவங்க கேட்டு வந்து ராகு திசையை பத்தி தான். ராகு திசை நடக்குதான்னு கேட்டா ஆமான்ட்டாங்க. அவ்வளவுதான் பலன். சந்திரன் மேல எப்ப ராகு டிராவல் ஆகுதோ இல்ல ராகு மேல எப்ப சந்திரன் டிராவல் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த ராகு மேல சந்திரன் டிராவல் ஆகுறது ஈஸி, 2.25 நாள்ல கடந்து போயிடும். அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். மனம் கொஞ்சம் பதட்டப்படும், தேவையில்லாம கோபமாக வார்த்தைகள் பேசிடுவாங்க. அவங்களுக்கு ராகு மேல சந்திரன், அப்ப ராகுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு திசை தான் அவங்களுக்கு நடக்கும். ஜாதகம் சொல்லியாச்சு. இதுபோல் நம்ம ஆழ்ந்து உள் செல்லுகிற பொழுது நிறைய விஷயங்களை நம்மால் எடுக்க முடியும். நேரமின்மை காரணமா இன்னும் டீட்டெயிலா பேச முடியல. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா யாருக்காவது இருந்தா கேளுங்க. ஏதாவது சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க.
போலதான் இயற்கையாகவே அப்படிதான் அமைஞ்சிரும். செவ்வாய் எங்கேயா இருக்கு உங்களுக்கு? என்ன சாரம் சொன்னா? இந்த சனி செவ்வாய் சாரம் எந்த நேட்டிவ் சார் உங்களுக்கு? ஊர் எந்த ஊருங்க? இங்கே இந்த காவேரி பெல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும். நம்ம சனி செவ்வாய் எடுத்த உடனே பயங்கர கொடூர திட்டமிடுறவங்க எல்லாம் கிடையாது. மிகப்பெரிய வீர பரம்பரையில் இருந்தவர்கள் அனைவருமே சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் தான். அடிமட்ட போராளிகளை யார் எடுத்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் தான். நன்றியா. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஓகே, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏபி ஆர்மு ஐயா, நன்மணி ஐயா வாங்க. ராஜசேகர் ஐயா வாங்க. கருணாகர் ஐயா பொண்ணு பார்த்துங்க வாங்க. எல்லாம் பெரியவங்களாம் கொடுங்க. வா வா. அருமையான பட்டம். ஏன்னா பாதுகாவலர் யாரு கொடுக்குறா பாருங்க, ராகுக்கு தான் கொடுக்குறாரு. சரிங்களா? ராகு தான் எல்லா கிரகத்துக்கும் பாதுகாவலரு. சரிங்களா? எல்லா கதாநாயகன் வயசானவர் பாட்டாவுக்கு யாரை சொல்றோம்? ராகு தானே சொல்றோம். அப்போ கிரகங்கள்லயே பாதுகாவலர் கிரகம் எதுனா ராகு தான். சரிங்களா? செவ்வாயி ராகு தான் போலீஸுங்கிறோம். சரிங்களா? அந்த அடிப்படையில் அவர் கொடுத்த அருமையான பட்டம் ஐயாவுக்கு பொருந்தும். சரிங்களா?